நகைச்சுவை பேச்சாளர் எங்களுடன் வருவாய்த்துறையில் இணைந்து நாங்கள் பயணித்தாலும் கூட ஐயா அவர்கள் தனிச்சிறப்பு தனிப்பண்பும் கொண்டவர், எல்லோராலும் புகழப்படுகிற உண்மையிலேயே ஆத்மார்த்தமான ஒரு நல்ல பாராட்டக்கூடிய மனிதர். அவர்களுடைய விழாக்குழுவினர் சார்பாக நாங்கள் வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களை 2 வார்த்தை குழந்தைகளை பேசுமாறு பலவோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய போராட்டம் காப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் செல்வகுமார் அவர்கள் கேடயம் மற்றும் பொன்னாடை வழங்கி பாருங்க. அப்படியே வாங்கிக்கங்க, வாங்கி கொடுத்துருங்க. சிற்றுரை. என்னை போன்ற பல அதிகாரிகளை உருவாக்கி என் கண்களுக்கு கேட்கராக காத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, பாப்பன் பாலத்தை அதன் பொங்கல் தாக்குவது போல எதிர்கால இந்தியாவை தாங்க உள்ள மாணவ செல்வங்களே, வேடல் ஒளி போட்டவர்கள் சுமாராக இருக்கும் பெண்களே, சோப்பு போராட்டம் கூட சூப்பராக இருக்கும் ஆண்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கான வணக்கங்கள். என்னப்பா 18 பட்டி வந்தாச்சா? அப்புறம் ரமேஷ் வரும், சுரேஷ் வர்றாரு, கவிதா வரும், ஜப்பனம் வரும். ஏன்னா எனக்கு பல தோல் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏன்னா காலேஜ் இருக்கிறதா இருக்குமா உட்காந்துருந்தீங்க, அதனால வந்து உங்களுக்கு பேசி போயிடுக்கணும். பேசுனா போறீங்களா வந்து என்ன 2K புரியுமா புரியாதுன்னு தெரியல. அதனால ஏதோ 2 காம்பி சொல்லலாமா? சரி, ஓகே. உட்காந்துங்க. தெரியுங்களா? உட்காரலாமா? இப்ப தெரியுங்களா? தெரியலையா? எப்படி இருந்துக்கிறேன் ஒரு அதாவது ஸ்டாண்டர்ட் காமெடி மாதிரி இந்த டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அது மாதிரி ஒரு மருத்துவமனை எழுதி போட்டுருது, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போக அப்படின்ட்டு. அது ஒரு திருவிழா ஒரு வீட்டுல திருடிட்டு போறான், திருடிட்டு அங்கே குளிச்சுட்டு போறான். போய் தடுப்பிடிச்சு ஏட்டா திருவிழா அங்கே குளிச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம செய்யற தொழில் சுத்தம் குளிச்சுட்டு போறாங்க அப்படின்னா. அடுத்து ஒரு 8 வயசு பையன் ஒருத்தன் அடல் கோயில் படம் பார்ப்பாங்க, ஏன் படம் பார்க்கலாம் அங்க கேட்டு மேனேஜர் உடனே போய் ஒரு அப்பாடு சொல்லிடுவோம் அப்படின்னு. நான் படம் பார்க்க வரல, தம்பி உள்ள படம் பார்த்துட்டு இருக்கான், ஒரு படம் கூப்பிட்டு போலாம் விட்டுறேன் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தவங்க வெள்ளக்கார கல்யாணம் பண்ணி வந்து மாறி போனான். அப்பா கேட்டா போட்டு வெள்ளக்காரி கல்யாணம் வந்து இந்தியாவுக்கு ஒரே கிடைக்காதா அப்படின்னு. என்ன பண்றேன் இந்தியாவுக்கு தாய்நாடு, இந்தியாவில காவல் சொல்லியாங்க சமாதியாக கல்யாணம் அதனால நல்ல கடைகளை கொண்டு வந்தேன் அப்படின்னு. அது ஒரு பையன் முதல்ல ஸ்கூல் போயிட்டு வரான். அவங்க அப்பா கிட்ட அப்பா ஜப்பானி பேர் கேட்டாங்க, ஜப்பானி பேர் கேட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போத கேட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் பண்ணிட்டு இருக்காரு, நாட்டு அரசியல் தெரியல, பொருளாதாரத்தில் எதுவுமே தெரியல, உலக அறிவு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பையன் ஸ்கூல் வந்து அப்படின்னா நம்ம அவையா சொல்லுவாங்க மரியாதை தலைவாதே தெரியாது அப்படின்ட்டு. நம்மளால எதுவும் போறோம் மதிக்காத பேச போகிறது குதிக்காது அப்படின்னு. ஒரு பேட்டர் ஒரு டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ண நான் அடையிறேன் அப்படின்னு. நான் ஆபரேஷன் பண்ணி பேர் பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு எப்ப ஆபரேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தீபாவளி வச்சிருக்கீங்க அப்படின்னு. சரிதான் தீபாவளி போல இருக்கு அப்படி அவரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10th படிக்கிற பையன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், வீட்டுல கோச்சிங் போயிட்டான். இந்த வீட்டுக்காரமா நான் பையன் காலையில கண்டுபிடிச்சு சொல்றேன் கண்டுபிடிக்க மாட்டேன்னு திருச்சி பஸ் போயிட்டு போகுது. அப்பா வீடியோ போட்டு பையன் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு அப்ப சொல்லிட்டாரு பையனுக்கு தருமபுரி கோட்டை கடைக்கு வந்து இறங்கிட்டான். இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து காணும் ஐயோ சாமியாட்டாடும் என்ன சொல்றது தெரியல அப்படின்ட்டு எங்க பையன் இங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தோசை அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 15 காலமாடு ஓட்டிட்டு நம்ம கர்னல் காலேஜ் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்க போயிட்டு ஏன்னா இன்ஸ்பெக்டர் இதே இங்க ஓட்டு வந்த மாட்டை சந்தைக்கு போ மாட்டை பண்ணைக்கு ஓட்டு போகும் நீங்க நல்லா லாபம் வச்சுக்கலாம்ல அதான் கூட்டு வந்திருக்காங்க. மற்றவடைய மாட்டுக்கு ஒரு நாள் லாபம் வச்சு ஒரு நல்லா லாபம் வச்சு. அடுத்து இந்த பெருமாள் கோயில் நடக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெருமாள் சனிக்கிழமை காலம் பார்த்து நல்ல கூட்டம் ஒரு 100 கட்டப்பட்டார். நான் உள்ள நேரம் சேவிச்சிங்கன்னா பெருமாள் நேரத்தை சேவிச்சிங்க அப்படின்னு.
அடுத்து 200 ரூபா போட்டான், லைட்டா சின்ன கதவு போது அது வந்து உள்ள போய் செல்ஃபிங்களா அப்படின்னாரு. அடுத்து 300 ரூபா போட்டாங்க, போய் செல்ஃபி பெருமாள் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா. ஒருத்தர் 500 ரூபா போட்டு நான் செல்ஃபி எடுக்கணும், பெருமாள் இருப்பக்கூடாது இருக்கும் அப்படின்னா. ஒரு 1000 ரூபா போட்டாங்க, இன்னைக்கு கெட்ட கோபம் வந்து பார்த்தோம் சொல்லிட்டு சாமியை கிட்ட கொண்டு வந்து போது இல்லையோ அப்படின்னு சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு நான் 10th படிக்கிறப்ப ஓட்டப்பந்தயம் பாட்டியை ஓட்டப்பந்தயம் கலந்து போறேன் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு பாட்டி வந்து இந்த கர்மம் பண்ணியிருப்பான் பார்த்து ஏதோ ஒரு பிராண்டி அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது 11th படிக்கிறப்ப டான்ஸ் கிளாஸ் கலந்து போனேன். டான்ஸ் கிளாஸ் உனக்கு என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் கேட்டாங்க. ஒருத்தம் மயிலாடனா ஒன்று உயிராடலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் அப்படியே அடிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வீட்டுக்கு ஒரு பையன் 6வது கீழே ஒரு தடவை கண்டு 6வது ஒரு பெரிய அபிஷேகம் யாருக்கு எடுக்கல வேண்டாது. ஒரு என்எஸ்க்கு படிக்கிற பையன் அப்படியே அழகா எடுத்துருவான். அழகா போக ஸ்கூல் பேக் வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பையன் ஒரு மேஜிக் பண்ண ஒருத்தவன் தெருவுல மேஜிக் பண்றவன் மேஜிக் பண்ணிட்டு ஒரு சின்ன கல்ல போட்டு 10 நோட்டா வாங்கலாம், அதோட பெரிய கல்ல போட்டு 50 நோட்டு, அதோட பெரிய 100 நோட்டா வாங்கலாம், அதோட பெரிய கல்ல போட்டு 500 நோட்டா வாங்கலாம். இப்ப எனக்கு வயிறுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய கலப்பு போட்டு 500 நோட்டை பாத்தீங்க அப்படின்னா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நோட்டு வெளிநாடு போனாரு. அந்த மரியாதைக்கு வாங்க ஆன்லைன் கொடுத்தாரு. ஒரு பக்கத்துல பாட்டு ரெண்டாவது நம்பிச்சு ஆன்லைன் கொடுத்தோம். இவங்களுக்கு சரியா கொடுத்துருந்தாரு பேராட்டி வந்துட்டோம் அவருக்கு பிரிச்சு 10,000 ரூபாய் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் ஒருத்தர் பக்கத்துல காட்டுக்கு போனாரு. காட்டுக்கு போயிட்டு நான் உங்களை திரும்ப வந்துருக்கேன் அப்படின்னு. இப்படிதான் போன வாரம் ஒரு சாமியார் வந்து எப்படி இருக்காரு, நல்ல ருசியா இருக்காரு, அவர் குழப்பம் சாப்பிடுறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. ஒரு பையன் வந்து முருகன் பையன் தானே இந்த ஜாப் அப்படியே ஆமா சார் ஆமா. அப்போ உங்க அப்பா என்ன படிச்சாரு, என்ன படிச்சாரு, என்ன பண்றாங்க மாடு வைக்கிற முதல்ல வந்து கலெக்டர் ஆக முடியும், மாடுதான் நினைக்க முடியும், அடுத்த நாள் மாடுதான் நினைக்க போனாட்டு அவருக்கு. அடுத்து வந்து ஒரு ஜூல வந்து ஒரு சின்ன பையன் ஒருக்கலாம் அப்படியே சிங்கத்தை முடிச்சு பார்த்துட்டே இருந்தான். அந்த ஜூ காப்பில் வந்தாரு தம்பி அப்பெல்லாம் மாறக்கூடாது, சிங்க திடீர் வந்து அதெல்லாம் போடுவார் என்ன சொல்லுவது என்ன போடுவார் பிடிப்ப என்ன சிங்கத்தை இல்ல ஓட்டத்தை அப்படின்னா. இப்படிதான் தேசம் கூப்பிட்டு ரோஸ் பேச போனேன் நட்டு மூலமா தேர்வு போதும் அப்படின்னு. அங்க ஒரு பையன் நீ ஏன்னா பேசிய போடுறது உட்காரலாம் அப்படின்னா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் மேலே ஏறி நான் கட்டத்தையே மீட்பேன் அப்படின்னாரு. அவர் கொண்டாடி வந்து அலுவலகம் தேடி போட்டு கட்டத்தையை மீட்கிற மீட்சி மோரையும் மூஞ்சி மோரையும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நாய்க்கு வந்து கல்ல கட்டி விட்டான். கேட்டு நாய்க்கு வந்து கல்ல கட்டி விட்டேன் அப்படின்னா என்ன சும்மா எவன் பார்த்து நாயை கட்டா கல்ல கட்ட நாயை வந்து ரெண்டாலும் பட்டோம் பார்ப்போம் அப்படின்னு இருந்தான். அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணம் இருந்தது. புதுச கொண்டாட்டிகளை கொண்டாடிக்க பக்கம் சொல்றாங்க ஏங்க உங்களை பார்த்துட்டே போல இருக்கு. சரிதான் தோசை காட்டும் சரியா போச்சு, தோசைக்கு நமக்குதான் தனி போக தொடர்புனா அது உண்மைதான் போல அப்படின்னா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அலெக்சாண்டர் வந்து ஒரு அலெக்சாண்டர் போர் வீரர் கவனிக்கிறார். வீரர்களே ஒரு நல்ல நீங்க கெட்ட நீங்க எதை சொல்லுது கெட்ட நீங்க சொல்லுங்க சாப்பாடு முதல் நல்ல நீங்க சொல்லுங்க முதல் நிறைய இருக்கு அப்படின்னா. அடுத்து பாத்தீங்க ரமேஷ் போய் நான் ஸ்கூல் சொல்லல ரமேஷ் ஞானி நான் ஸ்கூல் எப்போ வந்தாரு ஓஜாமுக்கு அளவு ஓஜாமுக்கு தலைவர் சொல்லுவாங்க முக்கிய அப்படின்னா. அடுத்து பாத்தீங்கன்னா